ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன்னா நிச்சயமாக அது நன்மையாக தானே முடிய போகுது. ஆம், நீ எதிர்பார்த்த செய்திகள் அதுவும் ஒன்றல்ல, 2 நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக உன் செவிகளில் வந்து சேர்ந்து உன் மனதையும் குளிர்விக்கும்படி நான் இப்போது அற்புதங்களை நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக எப்போதம்மா எனக்கான நல்லதை நடத்துவீங்க, எப்போது தான் நான் நிம்மதியாக வாழப்போகிறேன்னு என்னிடம் கேட்டுக்கொண்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருந்தாயல்லவா? இதோ உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. சில பேர் வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் பேசுவாங்க. அதுக்கு பிறகு யாரையாவது காயப்படுத்திடுவாங்க. அந்த வகையில் தானே சில பேருடைய பேச்சு உன் மனதை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தியது. அவர்களெல்லாம் இப்போது பின்னாளில் உன்னிடம் மனம் திருந்தி வரும்படியும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்ய போகிறேன். யார் உன்னை தேடி வந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருந்துவிடு என் செல்லமே. ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்கிறார்கள் என தெரிந்தால் அவர்கள் சொல்லுவதை நம்பாமல் அவர்களும் விலகி இருக்கப்பார். அவங்க ஓ மேலே அன்பு வச்சுருக்காங்க. நீயும் எல்லாரிடமும் அன்பாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழும் நீ ஒருபோதுமே தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. என்னுடைய அன்பு குழந்தையாக இருக்கும் உன்னை, என்னை நோக்கி சரணடைந்து வந்த உன்னை தாய்க்கு தாயாக நான் இருந்து காப்பாற்றுவேன். உனக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து கொடுத்து அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான அருள் நான் செய்தே தீர்வேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கத்தான் போகுது. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே. உனக்குன்னு ஒரு விஷயம் கேட்கும்போது அதை செய்து தர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே. இனி பொறுத்திருந்து நடக்கப் போவதை பார். உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா, உன்னை தேடி இந்த நல்ல நாளில் ஓடி வந்த இந்த வராகியம்மா, நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கும் நிச்சயமாக உதவி செய்யதான் போகிறேன். உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படாதே என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் இருக்கும் உன் வாழ்வில் இப்போது நீ முன்னுக்கு வரத்தான் போகிறாய். பின்னோக்கி போயிடுவோமோ நீ பயந்த விஷயங்களையும், தோற்று போய்விடுவோமோ, நடக்காமல் போயிடுமோ, கிடைக்காம இருந்துடுமோ நினச்ச விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்வேன். இடையில சில தேக்கங்கள் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் உன் பக்தியின் மூலமாக எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் கர்ம வினைகளையும் நான் அழித்து முடிச்சிடுறேன். உன்னுடைய கர்ம வினைகளும், நீ செய்த பாவ செயல்களும், நீ அறியாமல் செய்த தவறுகளும் கூட இப்போது உன் வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் போயிடுச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகுது. இப்போது நல்லது நடக்கப் போகும் இந்த நாளில் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. நல்லதே நடக்கும் என நம்பு. எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது என்பதுதானே இயற்கையின் நியதி. ஏன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோன்னு நினைக்கிற. ஆனால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீ பெறுவதற்கான காலம் வந்துடுச்சு. மனுஷன் தினமும் மூச்சு விட்டாதான் வாழ முடியும், அப்படிதானே? நீ உள்ளிழுத்த மூச்சை கூட எவ்வளவு நேரம் உன்னால் உள்ளே வச்சுக்க முடியும்? அந்த மூச்சை வெளியே விட்டால்தான் மீண்டும் நீ சுவாசிக்க முடியும் என்பது தானே உண்மை. அப்படிதான், கிடைக்கிறது ஒன்றும் இழந்து போவது இன்னொன்றுமாக இருக்கும். நீ இழந்து போவதும் உன்னை விட்டு போவதும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களாகவும், உன்னிடம் வந்து சேர்வது எல்லாமே உனக்கு தேவையான நல்ல விஷயமாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனுஷன் நினச்சானா காசு பணத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், தவறான வழியில் கூட போய் சொத்து சேர்க்கலாம். ஆனால் நிம்மதியாக வாழணும்னு நினச்சானா அதை நேர்மையாக மட்டும்தானே பெற முடியும். தர்ம வழியில் சென்றால் மட்டும்தான் மனசுக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். தவறான வழியிலையோ குறுக்கு வழியிலையோ போய் யாருமே தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது என் செல்லமே. உனக்கு மிக நெருக்கமான மனிதர்கள் மட்டும்தானே உன்னை பற்றிய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்தவர்களாக இருக்காங்க. எங்கே அடித்தா உனக்கு வலிக்கும், என்ன சொன்னால் உன் மனசு கஷ்டப்படும்னு புரிந்து கொண்டவர்கள் மத்தியில் நீ யார் எதை செய்தாலும் யோசிக்கக்கூடையோ வருத்தப்படக்கூடிய ஆளாகவோ இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ நினச்சது போலவே வாழ்ந்து விட்டுப்போ. யார் என்ன செய்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நினச்சி வருத்தப்படாமல் வாழ தயாராகு. மனிதர்களிடம் மிகவும் முக்கியமாக கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என் செல்லமே.
உன்னை பிடிச்சு உன் குணத்தை பிடிச்சு பழகுனவங்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் சிரித்து உனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் பேசி நடித்து பழகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. யாருடைய பொழுதுபோக்குக்கான ஆளாக நீ இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் உன் கையை பிடிச்சி அவங்க முன்னேறி போயிடுவாங்க. ஆனால் நீ அதே இடத்துல நின்று கொண்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ எப்போதும் உனக்கான விஷயங்களை செய்து முன்னேறி வரக்கூடிய ஆளாக இரு. நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது தான். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும். பல ஏமாற்றங்களை நான் சந்திச்சிட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு நீ பெற்ற அவமானங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். ஏன்னா நீ என்னவோ உன் மனசில் பாரம் தாங்க முடியாமல் அதை மற்றவங்க கிட்ட சொல்கிற. ஆனால் அவங்க உன் பலவீனத்தை அதன் மூலமாக தெரிந்து கொண்டு அதே வழியில் போய் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்கள் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கக்கூடிய ஆறுதலும் அன்பான வார்த்தைகளும் அங்கே பெரிதாக நீ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க உன் மனசுக்கு முன்னால், உன் கண்ணுக்கு முன்னால், உன்னுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் ஐயோ பாவம் என்பது போல பேசினாலும், ஓ நீ இவ்வளவு பலவீனமான ஆளா, உன்னை இந்த முறையில் ஏமாற்றலாமா என அவர்களும் ஏதாவது ஒரு வழியில் உன்னை ஏமாற்றுறதுக்குத்தான் யோசிப்பாங்க. கடலில் போய் கல் எரிஞ்சினா அதனால் கடலுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அந்த கடலுக்கு வலிக்கவும் போகிறதில்ல. அந்த கல்தானே அந்த கடல் நீரில் காணாமல் போகும். அதே போலதான் நீயும் அந்த கடல் போல இருந்துவிடு. உன்னை நோக்கி யார் எந்த விமர்சனம் வைத்தாலும், யார் என்ன குற்றம் குறைகளையே உன் மீது சுமத்தினாலும் கண்டும் காணாமல் கடல் போல கடந்து போக தயாராகு. நீ 1000 பேரை கூட எதிர்த்து நில்லு, ஆனால் ஒருவரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்காதே என் செல்லமே. ஏன்னா கடைசியில் அவங்க உனக்கு கொடுப்பது ஏமாற்றமாக மட்டும்தான் இருக்கும். அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க சொன்னபடி செஞ்சிருவாங்க, இவங்க சொன்னபடி கொடுத்துருவாங்கன்னு நீ நினச்சா அது கடைசியில் உன் மனசுக்கு கஷ்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஏமாற்றமாகவும் மட்டும்தான் முடியும். மனிதர்கள் எப்போதுமே மனம் மாறக்கூடியவர்கள். யாரையும் முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காதே. எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீதான் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமென்னு செல்லமே. நீ ஒருத்தவங்களை விட்டு பிரிஞ்சு போனினா அவங்க வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க இயல்பாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிரிவாகவே நிரந்தரமாகவே இருப்பது தான் நல்லது. ஏன்னா நீ ஒருத்தர் வாழ்க்கையிலேருந்து விலகிற, ஒருத்தர்கிட்டேருந்து பேசாமல் விலகி நிற்கிறனா அதற்காக அவங்க கொஞ்சமாவது வருத்தப்படக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். இல்லை நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத உன் அன்பை புரிந்து கொள்ளாத அந்த மனிதருடைய அக்கறையும் பாசமும் நட்பும் உறவும் உனக்கு தேவையே இல்லை என் செல்லமே. ஓ மனசு என்ன சொல்லுது, ஓ மனசு என்ன யோசிக்குதுன்றத நீ கவனிச்சு பாரு. உன் மனதின் ஆழத்தையும் உன் மனதின் யோசனைகளையும் உணர்ந்து நடந்துகள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மனசு ஒவ்வொரு மாதிரி பேசும். சில சமயங்களில் உனக்கு நல்லதையும் சொல்லும், சில சமயங்களில் உனக்கு கெட்டதையும் சொல்லும், குறுக்கு வழிகளையும் காட்டும். எங்கே என்ன சொன்னாலும் நீ அதை புரிந்து நடந்துக்கிட்டினா, உன்னை நீ திருத்திக்கிட்டினா உனக்கான மாற்றம் உன் வாழ்வில் வரும். நடக்கப் போவதை யாராலும் கணிக்க முடியாது. இதுதான் நடக்கணும்னு மனிதர்களாகிய உங்களால் அதை உருவாக்கவும் முடியாது. ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே இனிமையானது தான் என ஏற்றுக்கொள்ள முடியுமல்லவா? உன் வராகி அம்மாவாகிய நான் உனக்கு எப்போதாவது கெட்டது செய்து விடுவேனா? நிச்சயம் உனக்கு நல்லது தான் செய்வேன் என நம்பு. என்ன நடந்தாலும் அத்தனையையும் ஏற்றுக்கொள். எல்லாமே உனக்கான நல்லதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி போகிறாயோ அப்போதே துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்க இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிப்பேன்.